பேர் என்னப்பா? கவின். வயசு எவ்வளவு? 4 வயசு ஆகுது. என்ன பிரச்சனை? சரியா பேச்சு இன்னும் வரல. எத்தனை பேசுறது? 1.5 வயசு வருது. 1 வயசு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் பேசினா 1 வயசுக்கு மேலே அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீட்டில் பெரியவங்களாம் பசங்கன்னா லேட்டாக தான் பேசுவாங்க, தாத்தா லேட்டாக தான் பேசினா, அவங்க அப்பா லேட்டாக தான் பேசினாங்க, அந்த மாதிரி தான் சொன்னனால நம்மளுக்கு கவனிக்காம போகணும். இப்போ 4 வயசு ஆச்சு, இன்னுமே இப்படியே அப்படின்ற கேட்டு பார்க்க வந்துருந்தோம். திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. கால் செக் பண்ணி பாருங்கப்பா. சரிங்களா? கால் செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்லுங்கள். சரிங்களா? நான் டாக்டர்கிட்டே இருக்கிறேன். போய் கால் டாக்டர் கால் செக் பண்ணி சரிங்களா? சரிங்க. ஏதாவது சீட் கொடுக்குற மாதிரி நம்ம காலை டாக்டர் போய் பார்ப்போமா? காலை செக் பண்ணிட்டு வருவோம். பையன் பேர் கவின். பையனுக்கு என்ன காது கேட்கு சரியா பேச்சு வரல. காது கேட்குதா என்னன்னு செக் பண்ணி பார்த்து வர சொன்னாங்க. கூப்பிட்டா திரும்பி பார்ப்பாங்க, திரும்பி பார்க்க மாட்டேங்க. இங்க பாரு கவினே, இங்க பாருங்க, உங்க பேர் என்ன? கவினே இங்க பாருங்க, உமாங்கப்பா உமாங்க. கண்ணு இது காதெல்லாம் நீங்க வந்து சைக்காலஜிஸ்ட் இன்னும் எத்தனை டாக்டர் அலைய போறோமோ தெரியல. முன்னாடி என்ன பண்ணீங்க? 4 வயசு வரைக்கும் நாங்கள் கவனிக்காம விட்டுட்டோம். வீட்டில் இப்படிதான் பசங்களாம் இப்படிதான் இருப்பாங்க, லேட்டாக தான் பேசுவாங்க. அந்த மாதிரி வீட்டில் எல்லாம் பெரியவங்களாம் சொன்னனால நாங்கள் கவனிக்கணும். இப்போதான் நாங்கள் டாக்டரை பார்க்கணும். காது டாக்டர் பார்த்துட்டு மேம். காது தோண்டெல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி சொன்னாங்க. பார்த்தோம், அதெல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தான் ஒரு சைக்காலஜி வந்து பார்க்க அனுப்பி வச்சாங்க. சரிங்க. டெலிவரி நார்மலாக சரிங்களா? நார்மல் தான். நார்மல் தானா? உங்களுக்கு நச்சு எடுக்கணும். இறங்கணும். நில்லுப்பா, இங்கே வாங்க. நில்லு. ஐயா இப்படிதான் பாருங்க. போனோம் ஓடிட்டே தனியாக பேசிட்டே கையை அடிக்கிட்டே. இது வந்து ஆட்டிசம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பசங்களை வந்து. சரிங்களா? இது வந்து குணப்படுத்த முடியாதுன்னு இல்லை, நம்ம பேச்சு பயிற்சி இருந்ததால அதை நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கு வந்து நீங்கள் மாத்திரை மருந்து வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. நீங்கள் எந்த ஊர்ல? போடி பக்கத்தில் பாலமன் சிறுக்கு பள்ளி ஸ்கூல் இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஸ்பீச் தெரப்பி, ஆப்ரேஷன் தெரப்பி கொடுப்பாங்க. அது மூலமாக இதை கொண்டு வர முடியும். மருந்து மாத்திரையெல்லாம் கொண்டு வர முடியாது. அந்த பயிற்சி கொடுங்க நல்லா வந்துடும். ஆட்டிசம் சொல்றீங்க, நோயாது? நோயெல்லாம் கிடையாது. இன்னும் அதிகப்படியாக இருக்கும் அவங்களுக்கு. நார்மல் பசங்களை விட இதுக்கு அதிகமாக இருக்காங்க. அது கையாளத்துக்கும் இருக்காங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அவங்க கொடுக்க ஒரு சில பயிற்சியை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாதிரி கூட சேர்த்து கொண்டு வாங்க. 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பண்ணிடலாம். நார்மல் ஸ்கூலுக்கு போவோம். தம்பி பேர் என்ன? கவின். தம்பிக்கு என்ன பேர்? பேச்சு திருப்பூர்னு இருப்பான். உட்காரங்க ஓடிட்டே இருப்பான், கையை ஆட்டிகிட்டே இருப்பான், தனியாக பேசிட்டே இருப்பான், தனியாக பேசிட்டே இருப்பான். கூட்டத்திலேயே கூட பார்க்க மாட்டாங்க. யார் சொல்லுவீங்க? சைக்காலஜி டாக்டர் பார்த்தோம்னா அவங்க சொன்னாங்க. எங்கள் ஸ்கூலில் வந்து ஆப்ரேஷன் கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் படிப்படி அவங்களுக்கு சுறுசுறுப்பெல்லாம் கம்மியாகி பேச்செல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்.
எடுத்து போடுப்பா. ஒன்னா எடுத்து போடு. போடு. சரிப்பா. கவின் இது என்ன கலர்? கவின் இது என்ன கலர்? கவின் இது என்ன கலர்? ப்ளூ 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 சொல்லு. இது என்ன கலர்? பச்சை சொல்லு. பச்சை சொல்லு. கவின் இது என்ன கலர்? பச்சை. போடு. சூப்பர். கவின் இது பாரு, இது என்ன கலர்? சூப்பர். ரோஸ். இது என்ன கலர்? இது என்ன கலர்ப்பா? சொல்லு. இது என்ன கலர்? மஞ்சள் சொல்லு. சூப்பர். கவின் போட்டுட்டா. கவின் எப்படி இருக்காங்க? ஃபர்ஸ்ட் போட்டு வந்திருக்கிறத இப்போ எப்படி இருக்காங்க? கம்மியாயிடுச்சு. இந்த பொருட்கள் எல்லாமே அவனாவே எடுத்து வச்சு ட்ரை பண்ணி எல்லாத்தையும் அவனாவே செய்யலாம். என்ன பாருங்க கவின் இது பாரு, எடுத்து போடு. போடு, எடுத்து போடு. மாட்டு. உள்ள போடு, உள்ள போடு. கவின் உள்ள போடு. உள்ள போடு. நீலம் உள்ள போடு. சிவப்பு, பச்சை, பச்சை உள்ள போடு. வெள்ளை, ஆரஞ்சு. ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு டீச்சர். ரொம்ப நன்றி டீச்சர்.